இப்போ செய்ய போகிறது மாங்காய் இனிப்பு பச்சடி. பாருங்க, மாங்காயை நல்லா இப்படி கட் பண்ணி குக்கரில் போட்டுருக்கு. குக்கரில் போட்டுட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவு பெரிய மாங்காய் 2 மாங்காய் போட்டிருக்கோம். இந்த அளவு பெரிய மாங்காய் 2 போட்டிருக்கோம். அதுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ மூடி போட்டு வேக விட்டுருவோம். மூடி போட்டு வேக விட்டுருவோம். நல்லா ஒரு 3 விசில் வச்சிருங்க, வேகட்டும். A few moments later. நிறைய வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த மாங்காயை தாளிச்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்ச மாங்காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு, குழம்பு வெந்திருக்கு. பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இதை இப்போ நம்ம தாளிக்கலாம். இப்போ கடாயில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அரை கரண்டி கடுகு உளுந்து பருப்பு, அரை கரண்டி கடுகு உளுந்து பருப்பு போட்டாச்சு. இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோம், கடுகு உளுந்து போட்டிருக்கோம். இப்போ இந்த வேக வச்ச மாங்காயில் உப்பு, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம். அதான் அது இப்போ இந்த வெல்லம் 150 கிராம் வெல்லம், இது அந்த மாங்காய்க்கு சரியாக இருக்கும். இன்னும் இனிப்பு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் இனிப்பு. மாங்காய் பச்சடி நிறைய சத்து இருக்குது இதில். இப்போ இதில் வெல்லம் போடுறதுனால இரும்பு சத்து இருக்குது. இயற்கையாகவே மாங்காயில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இந்த பச்சடிக்கு நான் இப்போ தோலோடு போட்டிருக்கேன். பாருங்க, மாங்காய் தோலோடு போட்டிருக்கேன். அதனால் தோலோடு போடுறதுனால இன்னும் சத்து அதிகம். சில பேர் தோல் நீக்கிட்டும் போடுவாங்க. இதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது, மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டும் அப்படின்னுவாங்க. அதில் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச மாங்காய் இனிப்பு. இது நல்லா சுண்டி வரணும். இந்த வெள்ளம்லாம் கரைஞ்சி நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் அப்படியே வதக்கிக்கிட்டே இருங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். சின்ன குழந்தைங்க பூரி சப்பாத்திக்கு இட்லிக்கு கூட தொட்டு சாப்பிடுவாங்க. இந்த தோசைக்கு எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.